வெல்கம் டு கேலா அட்ரிகேசிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம நேற்றே சொல்லிட்டோம், கண்டிப்பாக வந்து 3-0 வர்றதுனால கண்டிப்பாக ஒரு ஜீரோக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ட்ரா நம்பர்லேருந்து ஒரு 4 நம்பர் வரதுனால கண்டிப்பாக 0க்கு 4ங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங்காக நம்பர் 9 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 2 நம்பருமே நமக்கு கிடச்சது ஒரு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னா 44 3 டைம் நமக்கு 4 நம்பர் வச்சுக்கிறாங்க. இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மறுபடியும் நமக்கு ஒரு 4 நம்பருக்கான சான்ஸு மறுபடியும் இந்த ட்ராவில் இருக்குது. அப்போ நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஆல் போர்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும், சரிங்களா? ஏன்னா நமக்கு நேற்றே வந்து நமக்கு 3-0 வந்துருந்துச்சு. 3-0க்கு ஒரு 0 நமக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து 4 நம்பர் வந்திருக்கு, 4 நம்பர் வந்திருக்கு. இந்த 4 நம்பரில் திரும்ப ஒரு 4 நம்பரை நமக்கு கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 21/8/2024 50-50யோடைய 107வது குழுக்கள். இந்த 107வது குழுக்களில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி போன வாரம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50யில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து 769. இதை தான் நமக்கு கொடுத்தாங்க. 769 தான் போன வாரம் 50-50யில் நமக்கு கிடச்ச நம்பர். இந்த நம்பரை பேசிக்காக வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த நம்பர் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம். கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கிறது என்னுடைய கணக்கு, சரிங்களா? இன்றைக்கி ஸ்ரீ சத்யா பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எடுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க, சரிங்களா? பெண்டிங் நம்பர் எங்கேயுமே எடுக்கல. 4 நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லை, ஏற்கனவே இருக்குது. இப்போ 4 நம்பர் வந்து ஒரு மிஞ்சி போனால் நம்ம ஒரு 7-8 நாள் தான் ஆயிடுச்சு. சரி, 4 நம்பர் வந்துருந்துச்சு நமக்கு ஏற்கனவே. நமக்கு அக்ஷயாவில் போன வாரம் நமக்கு அடிச்சிருந்தாங்க. அக்ஷயாவில் 451 அக்ஷயாவில் அடிச்சிருந்தாங்க, அதனால் நமக்கு வந்துருச்சு. 0வை பொறுத்த வரைக்கும் 0 நேற்றே வந்துருந்துச்சு, அதனால் நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லை. 4 நம்பர் பொறுத்த வரைக்கும் சி போர்டில் பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை, அதுவும் பெண்டிங் நம்பர் இல்லை. நமக்கு இன்றைக்கி வந்து பெண்டிங்கே இல்லாத நம்பர் தான் ஸ்ரீசக்தியில் ஆட்டிட்டாங்க. எல்லா நம்பருமே எடுத்தாச்சு, ஆல்மோஸ்ட்டு பெண்டிங்கே இல்லாத நம்பர் தான் எடுத்துக்காங்க. பட் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆகும், ஆகாமலாம் கிடையாது, ஆகும், சரிங்களா? ஓகே. அப்போ அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி மெத்தடில் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னா, என்ன மாதிரியான நம்பர்கள் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ஏன்னா இன்றைக்கே பெண்டிங் நம்பரோட நாளைக்கு எப்படிங்க வரும்னா கண்டிப்பாக வரும், வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் இருக்கக்கூடிய நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி ஆடக்கூடிய நம்பராக தான் இருக்குது. ஏன்னா ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 107 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா? இப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஏ போர்டு வந்து 1ஆம் நம்பருக்கான சான்ஸாக தான் இருக்கணும், அப்படி தான் எனக்கு வருது. ஏன் 1ஆம் நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 4ஆம் நம்பருக்கு தான் நமக்கு 1ஆம் நம்பர் எப்போயுமே வரும். 4க்கு 1ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி ஏதாவது வருதுன்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் வைஸாகவும் 4ஆம் நம்பர் வந்துருச்சு, அதாவது 1ஆம் நம்பர் வந்துருச்சு. அதே மாதிரி ஏ போர்ட்லேயும் நமக்கு வந்து 4 நம்பர் வந்துருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 4ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏடாயிரும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு, சரிங்களா? அந்த மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதுதான் என்னுடைய கணக்கில் இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, அடித்தாங்கன்னா 100 அப்படிங்கிற மெத்தடாக ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா 8ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பர்னால் எதுக்குங்க 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்க? 8ஆம் நம்பர் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருதுன்னா, 4க்கு 8ங்கிற நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாக வருது. 4 நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் வந்துருங்கிறது என்னுடைய கணக்கில் வர்றதுனால 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 1, 8 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது ஏ போர்டில் 1ஆம் நம்பர், பி போர்டில் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது நம்ம என்ன கணக்கில் கொண்டு வரோம் அப்படின்னா, 4க்கு 1 4க்கு 8 அப்படிங்கிற நம்பர் கொண்டு வந்திருக்கோம். அந்த நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது, சூட்டபிள் ஆகுது, சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது கணக்கில் வருதான்றது பாருங்கள். அப்போ நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன, 942 404, சரிங்களா? இதுதான் இருந்தாங்க. இதே மாதிரியே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பரை கொடுக்குறோம். ஏ போர்டில் செம்மையாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி பி போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அங்கே 9ஆம் நம்பர்னா 0க்கு தான் 9ஆம் நம்பர் வரும், சரிங்களா? அப்போ 900 900 அப்படிங்கிற நம்பர் வரணும். எனக்கு அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்களுக்கு எதுவும் 900 அப்படிங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அந்த மாதிரி தகுந்தால் இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் எடுத்து வைங்கிறது தான் கொடுக்குறேன். ஏன்னா 992 992 அப்படின்னு நிறையா நம்பர் வந்திருக்கு. 993 வந்திருக்கு. அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 900ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்குது ஏற்கனவே இது 906ன்னு இருக்குது இல்லையா? அங்கே பாருங்கள் 906ன்னு இருக்குது, 906, சரிங்களா? அதே மாதிரி 900 அப்படிங்கிற நம்பர் ரவுண்டாக வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி இந்த 9 நம்பரை பி போர்டில் வச்சு கொடுக்குறோம். பி போர்டில் 9 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 5ஆம் நம்பர் வரணும்.
ஏன் 5ஆம் நம்பர் வரணும்னா 500 அப்படின்னு வரணும். இந்த 2 நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. அதாவது 9 வந்து 900, 5ஆம் நம்பர் வந்தால் 500, அவ்வளோதான் வித்தியாசம். இது மாதிரி தான் வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9, 5ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு பி போர்ட்லேயே வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க. அதாவது 19, 85 இந்த 2 நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. பார்க்கலாம், வந்துச்சுன்னா எடுத்துங்க, கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 4ஆம் நம்பர். ஏன் 4 நம்பர் கிடைக்குதுன்னா 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சொல்லிட்டோம் இல்லையா, திரும்ப வந்து நமக்கு ஒரு 4 நம்பர், அதாவது 94, 24, 04 3 நம்பர் வந்துருச்சு. அப்போ வரிசையாக வருது இல்லையா, அதாவது 94, 24, 04. அப்போ நமக்கு வரிசையாக வரும்போது அதே மெத்தடில் போல 14 அப்படிங்கிற நம்பர் ஏபியில் வந்து விழுவருக்கு, ஏசியில் வந்து விழுவருக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம்னா 4ஆம் நம்பர் எடுத்து சி போர்டில் வச்சா கூட ஓரளவுக்கு நீங்கள் சிறப்பாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு இது வருதாங்கிறதே பாருங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு. அதாவது 194 தான் நமக்கு வின்னிங் நம்பராகவே கிடச்சிருக்கு. அதே மாதிரி மெத்தடில் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 85 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன். 85க்கான வாய்ப்புகள் எப்படிங்கிறது நீங்கள் 85 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா 85 அப்படிங்கிற நம்பர், அதுபோக 7, அதே மாதிரி 875, அதே மாதிரி 875, 857 அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி 857ங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருவோம். ஒவ்வொரு நம்பருக்கும் பேட்டர்ன் வச்சு தான் கொண்டு வரோம். அதே மாதிரி தான் நாளைக்கும் பேட்டர்னுக்கான வாய்ப்புகள். அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 194, பி போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 857. அதே மாதிரி 2 ஃபார்மேட் தான் கொடுக்குறோம். அதாவது முதல் ஃபார்மேட்டில் 1 பி போர்டு 9, சி போர்டு 4, அதாவது 194. அப்படி வந்து சின்ன நம்பர், இந்த மாதிரி சின்ன நம்பரில் வச்சு ஆடிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பெரிய நம்பர் 859 அப்படிங்கிற அந்த பெரிய நம்பர். இந்த 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. அதனால தான் நம்ம இந்த 2 நம்பரையும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பேசிக்காக 5ஆம் நம்பருக்கு அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வரும்னா 9ஆம் நம்பர், அதாவது நமக்கு 0க்கு 9, 0க்கு 5ங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும். எப்பயுமே 0க்கு 9ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதேமாதிரி 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் வந்து அதாவது 4க்கு 4 திரும்ப வரலாம், 4க்கு 7ங்கிறது திரும்ப வரலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு 4ஆம் நம்பர் ஆட்டத்தில் வரணும். அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 194, அதே மாதிரி 857ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். உங்களுக்கு இதில் கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள். அதே என்ன சொன்னால், எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 194 அப்படிங்கிற நம்பர், ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ரொம்ப பெருசு, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர். சரிங்களா? 408 அதை விட சின்ன நம்பர். அதுக்கு அடிக்கப்பட்ட நம்பர் கொஞ்சம் பெருசு, 782. அதுக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 720. அதுக்கு 974. அப்போ அதெல்லாம் மேலேருந்து இப்படி சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. இந்த இடையில தான் கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக 0000 வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னுடைய கணக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்மலாம் 857, 194 இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக ப்ளஸ் ஒரு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவல் அதிகமாகவே இருக்கும். 2ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். ஏன் 2ஆம் நம்பர் வருதுன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் 2ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி 2ஆம் நம்பர் உங்களுக்கு கணக்கு வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துட்டோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது தான் என்னுடைய கணக்கு. எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு 50-50 கம்பெனி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செம்மையாக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு நம்பர் என்னென்னா 4ஆம் நம்பர் நமக்கு திரும்ப வந்துடும். 4ஆம் நம்பர் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு வரும். ஏன்னா 92, 24, 04 இல்லையா? அப்போ நமக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்.